ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை எப்பொழுதும் அழகான தங்கம் அழகான தங்கம் என்று சொல்கிறேன். உனக்கும் சில சமயங்கள் நான் அழகான தங்கமா? என்னிடம் ஒரு தங்கம் கூட இல்லை, ஒரு ரூபாய் கூட இல்லை, என்னை போய் எப்படி சாயி தங்கம் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். தங்கமே, இப்பையும் எனக்கு அதுதான் வருகிறது, தங்கமே என்றுதான். தங்கமே, உன்னுடைய கையில் பணம் இல்லாமல், செல்வம் இல்லாமல், தங்கம் இல்லாமல், ஐஸ்வர்யங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனதில் நீ ஒரு எல்லாம் நிறைந்த ஒரு குழந்தை. யாரு பார்த்தும் எப்பொழுதும் ஏங்கியது கிடையாது. உன் மனம் என்ன தெரியுமா சொல்லும்? எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் இருப்பது நம்முடையது கிடையாது, ஆனால் நம்மிடம் இருப்பது நம்முடையது. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது வேண்டாம் என்று நீ மற்றவர்களுக்கே சொல்வாய். உனக்கானது உனக்கு கிடைக்கும். நீ சொன்னாய் பத்தியா, எனக்கானதை சாயி எனக்கு கொடுத்தாலே போதும் என்று. அதுதான் செய்ய போகிறேன். வரும் வியாழக்கிழமைக்குள் உனக்கான பணத்தொகைகள் உனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன்களோ அடைந்துவிடும். கடன் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. எப்பேற்பட்ட வருமானம் வந்தாலும் அது நிச்சயமாக கடனுக்குத்தான் போகும். அதனால் எந்த ஒரு புண்ணியமும் இருக்காது. நீ அதை நினைத்து வருந்துகிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், நான் சொன்ன கிழமைக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருவாக்குவேன். மாற்றம் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா? அந்த மாற்றத்தை உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே வந்து நிறுத்தி உன்னை ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாற்றப் போகிறேன். நீ என்னுடைய குழந்தை, சாதாரணமான ஆள் அல்ல. எல்லாவற்றையும் சாதிக்கும் ஆள்தான். சில சமயங்கள் சில தோல்விகளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமலேயே இருந்தாய். தங்கமே, இனி அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். எது உனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை செய். எதை உனக்கு பிடிக்கவில்லையோ அந்த விஷயத்திலிருந்து விலகிவிட. இப்படி இருந்தால் எந்த குழப்பமும் வராது, எந்த கவலையுமே வராது. தெரியுமா உனக்கு, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கவலை வருகிறது என்று? அவனுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யும் பொழுது, மற்றவர்களால் இதை செய் என்று அவனுக்கு தேவையில்லாமல் கவலையை கொடுக்கும் பொழுது இப்படி கவலை வருகிறது, சரிதானே? அதுவே ஒரு விஷயத்தை நீ பிடித்து செய்யும் பொழுது அதில் தோல்விகளையே நீ அதிகமாக சந்தித்தாலும் மேலும் மேலும் அதை முயற்சி செய்து அதை வெற்றியை காண்பாய். இதுதான் நமக்கு பிடித்ததும் பிடிக்காததா? தங்கமே, இனி நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலும் பல மடங்கு உனக்கு லாபத்தை மட்டுமே தருவேன். இதுவரை நஷ்டம், கண்ணீர், வெறுப்பு இப்படித்தான் இருந்தாய். வாழ்க்கையில் வெறுப்பை மட்டுமே சுமந்து கொண்டு இருந்தாய். ஆனால் இனி வெறுப்பே இல்லாமல் இன்பமயமான எதிர்காலத்தையும் எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கையையும் உனக்கு தந்து மளமளவென்று உன்னை வாழ வைத்து நான் அழகு பார்க்க போகிறேன். இதுவரை நீ அழுததை மட்டும்தான் நான் பார்த்தேன். இனி நீ நிரந்தரமாக சிரிப்பதையும் பார்ப்பேன். மற்றவர்களுக்கு நேராக சிரித்ததும் உன்னுடைய மனதுக்குள் அழுததும் நான் அறிந்ததே. தங்கமே, இனி அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே சிரித்து வாழும்படி அனைத்து விஷயங்களையும் மாற்றி உனக்காக நான் காலத்தை உன் பக்கம் திருப்ப போகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இரு. நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்திற்குமே. ஓம் சாய்ராம்.